பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார் என்று எசேக்கியா ராஜா எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். இந்த நேரத்தில் எசேக்கியா தன்னுடைய கடைசி நாட்களை நான் முடிக்கப் போகிறேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ என்னை பிழைக்கவே மாட்ட, மரித்து போவாய் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே இந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக திரும்பி அழுகிறான். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை கடந்து விட்டதாகவும், இனி என்னால் பிழைக்கவே முடியாது என்று சொல்லி அங்கலாய்த்து இவன் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட சுவர் பக்கமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அழுகிறான். இந்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணி உன்னை நான் சுகப்படுத்துவேன், உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கை தேவன் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அதான் அங்கே எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், அநேக வார்த்தைகளை நமக்கு செய்வதாக கூறியிருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாகவே அது நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறும் வரை காத்திரு என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். சில நேரம் அது காலதாமதமாக ஆனாலும் நிச்சயமாக அந்த வாக்குகள் நிறைவேறும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள், இவை எல்லாம் நிச்சயமாக உங்களை விட்டு நீங்கும். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வாக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயமான காரியங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். ஏனென்றால் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அதை அந்த பிரகாரமாகவே செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டமா, வேதனையா, துன்பமா, துயரமா, குடும்பத்தில் பிரச்சனையா, கஷ்டமா, சோர்ந்து போகாதீங்க. கடன் பாரமா, வியாதியா, நஷ்டமா, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த பிரகாரமாகவே உங்களுக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி அவனை மறுபடியும் வாழ வைத்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொன்ன வாக்குகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் போய் மந்தாடி ஜெபியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்களை, ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு திட்டங்களை எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக வாக்கு தந்தவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் நிச்சயமாக வாக்குகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த புதிய நாளில் அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் இன்றைக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தைரியமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் கேட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.